ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வெளியே இருக்கக்கூடிய தரமான 2 மூவி ஒரு வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே சீக்கிரமா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான தாய்வான் சூப்பர் நேச்சுரல் ஆக்ஷன் த்ரில்லர் ஒரு சீரிஸாக எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த சீரிஸில் வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாத சிஜி ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா பேஜில் பிடிச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி இவருடைய அப்பா தான் வந்து கடவுள்கிட்ட ஒரு தூதுனா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பட் நம்ம ஹீரோ பண்ண ஒரு சில தப்பான காரியத்தினால இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஒரு தீ விபத்துல இறந்து போயிடுறாங்க. ஸோ இவர் அப்பா பார்த்துட்டு இருந்த வேலையை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ கடவுள்கிட்ட வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு 21 வயசுல இருக்க அழகான நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவுக்கு வந்துட்டு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு அவர் தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு வராங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லைஃப்ல நடக்கக்கூடிய தரமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது அந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா அந்த சீரிஸோட அந்த மேக்கிங் எல்லாமே பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும். இன்ஃபேக்ட் அது வந்துட்டு சிஜே தான் அப்படின்றது அந்த அளவுக்குலாம் தெரியாது, ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. தென் ஆக்டிங்குமே சீரிஸ் நடிச்ச எல்லா கேரக்டருமே பாத்தீங்கன்னா ஒரு தரமான பர்பஸை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேரை பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட் ஃப்ரம் அபவ் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்த பார்க்க போறது வந்துட்டு ஒரு மர்டர் டாக்குமெண்ட்ரி மூவியா எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கான ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரி, கதை என்ன அப்படின்னா, அதாவது டெக்சாஸ்ல ஒரு ஃபேமஸான அத்லட்டிக்கா வாழ்ந்துட்டு இருக்க நம்ம படத்தோட ஹீரோயின் பேரு தான் பாத்தீங்கன்னா மொரியா வில்சன். இவங்களை சுத்தி தான் இந்த படத்தோட கதைகளை பாத்தீங்கன்னா நகரும். இவங்க டேட் பண்ற ஒரு நபர் கூட வெளியே ஜாலியா சுத்திட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது இவங்களை யார் அப்படின்னே தெரியாத ஒரு நபர் பாத்தீங்கன்னா தலையிலே வந்துட்டு ஷூட் பண்ணிடுறான். இவங்க அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. பட் இவங்களை கொண்ட நபர் யாரு அப்படின்றது இறந்து போன அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இவங்களை யார் கொலை பண்ணாங்க அப்படின்றத போலீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வெளியே வரக்கூடிய உண்மைகள்லாம் என்ன, உண்மையிலேயே இவங்களை யார் கொலை பண்ணாங்க அப்படின்றத நம்ம போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ்ல வரக்கூடிய டாக்குமெண்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி மூவி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா த ட்ரூத் அண்ட் டேர் ஆஃப் மொரியா வில்சன். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிள் இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் தெலுங்குல ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜெனரலா எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஸ்டோரி தென் அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனல்ல டெத் ஆப்ஸை கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே இவருக்கு ஒரு கிரைம் ரிப்போர்ட்டரும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அந்த மாதிரி வழக்கம் போல இவருடைய வேலைக்காக ஒரு டெத்துக்கு போகும்போது இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல இதுக்கு முன்னாடி ஒரு நபர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோவுடைய மைண்டுக்கு பாத்தீங்கன்னா வருது. ஸோ இந்த இறந்து போன நபர்கள் எல்லாருமே தற்செயலா இறந்து போல யாரோ வேணும்னு பிளான் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் என்னமான ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறாரு. கடைசியா அந்த கில்லரை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்துல வில்லன் அதுக்கப்புறம் ஹீரோ இந்த 2 கேரக்டருமே செம ஸ்ட்ராங்கா எழுதிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் எல்லாமே நம்மளுக்கு அருமையா கனெக்ட் ஆகுது. ஸ்கிரீன் பிளே பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டோரியுமே நல்ல ஒரு ஸ்டோரி தான் இருந்துச்சு. படத்தோட பேரு பார்த்தீங்கன்னா மிருத்யுஞ்செய். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக இந்த மூவிஸ் அதுக்கப்புறம் எபிசோடு அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க முடியல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.